வெல்கம் டு அவர் பாம்பே வாழ் தமிழ் பொண்ணு யூடியூப் சேனல். எல்லாரையுமே நம்மளுடைய சேனலுக்கு அன்போடு அழைக்கிறதுனா உங்கள் தேஜாஸ்ரீங்க. அப்பா அம்மா கொடுத்த அற்புதமான பெயர் அஸ்வினியா சீதாராமன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிமார்ட் பர்ச்சேஸ் வீடியோ தாங்க இது. ஸோ டிமார்ட் பர்ச்சேஸ் வீடியோவில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் நான் வாங்கினேன் அப்படின்றத மட்டும்தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து வடக்கொல்லம் அரிசின்னு சொல்லிட்டு 5 kg வந்து நியர் அபவுட் எவ்வளோனா 254 ரூபா தான். சாரி 4 kg வந்து 254 ரூபா. வடக்கொல்லம் அப்படின்ற அரிசி தான் இங்கே கிடைக்குது. நல்ல அரிசி தான். அப்புறம் 1 kg வந்து இட்லிக்கு தனியாக நார்மலாக ஒரு கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கிற மாதிரி 43 rupees 1 kg. இது வந்து ஒரு எக்ஸாக்டாக எவ்வளோ வாங்கியிருக்கேன், இது ஒரு 2 kg வாங்கியிருக்கேன் இட்லிக்காக செப்பரேட்டாக. ஸோ இது வச்சு இந்த 6 கிலோ வச்சே நான் 2 மாதம் ஓட்டிடுவேன், எனக்கு தாராளமாக வரும். பின்ன 2 கிலோ வந்து கோதுமை வாங்கியிருந்தேன். கோதுமை பார்த்திங்கன்னா 74 ரூபாங்க. இங்கே 2 கிலோ 74 ரூபாய்க்கு கோதுமை வாங்கியிருந்தேன். அது வந்து ரா கோதுமையாக வாங்கியிருந்தேன். நானே மிஷினில் கொடுத்து அரைக்கலாம் இந்த டைம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு. அப்புறம் என்ன வாங்கினேன்னா உளுத்தம்பருப்பு ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குது, அதனால ஒரு 1/2 kg மட்டும் உளுத்தம்பருப்பு. இந்த சுகர் வந்து ஒரு 1 kg வாங்கியிருக்கேன். சுகரு உளுத்தம்பருப்பு 1/2 kg 64 ரூபா பக்கம் வந்துருக்கு. சுகர் வந்து 1.5 kg ஒரு கிலோ 430 கிராம் 63 ரூபா வாங்கியிருக்கேன். அப்புறம் நாட்டு சக்கரை 1 kg வாங்கினேன். சரி, நாட்டு சக்கரை மீன்ஸ் வெல்லம் தான் 1 kg. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ரேட்ஸில் இருக்குது. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 1 kg 100 rupees அந்த மாதிரி வாங்கியிருக்கேன் நாட்டு சக்கரை. அப்புறம் பாஸ்மதி அரிசி 1 kg மட்டும் வாங்கினேன் 90 rupees பாஸ்மதி அரிசி. ஸோ இந்த வத்தல் பப்பட் வந்து எல்லாம் மிக்ஸ்டு பப்பட் மாதிரி வாங்கினேன். ஒரு 658 கிராம் இருக்குது. இது 48 ரூபான்னு சொல்லி மிக்ஸ்டு பப்பட். இது வத்தல் மாதிரி இந்த ஸ்டார் வத்தல், சக்கரை வத்தல் அது மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி தெரியுதா? ஓகே, வத்தல் போக அப்புறம் என்ன பிளான் பண்ணிங்கன்னா, இது வந்து சேமியா எப்போயாவது டைமே இல்லை வேக வேகமாக கிளம்புனா சேமியா சாப்பிட்டு கிளம்பி சாப்பிட்டு ஓடிடலான்னு சொல்லிட்டு சேமியா. பின்ன 2 பாக்கெட் ரவை எங்கே இன்னொன்று எங்கே தான் இது ரவை காமிச்சு ரவை 2 பாக்கெட் வாங்கியிருந்தேன். அவசரம் எமர்ஜென்சிக்கு செய்கிற மாதிரி. இது எமர்ஜென்சிக்கு என்ன பொறுத்த மட்டில் ரவை வந்து எமர்ஜென்சிக்கு செய்கிறது. சேமியா சொல்லிட்டேன்னா ரவை சொல்லிட்டேன்னா அண்ட் என்னென்னா பாஸ்தா. அதே போல் பாஸ்தா 2 பாக்கெட் வாங்கியிருந்தேன். இது எமர்ஜென்சிக்கு இல்லை, ஒரு அளவுக்கு நல்லாவே செய்வேன் நான். நல்லா காய்கறிலாம் போட்டு பாஸ்தா வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி பாஸ்தா 2 வாங்கியிருந்தேன். ரவை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/2 kg 44 ரூபா 88 ரூபாய்க்கு ரவை வாங்கியிருக்கேன். 1 kg வாங்கியிருக்கேன். இப்போ பாஸ்தா பார்த்தீங்கன்னா அதே சேம் 400 கிராம் வந்து 42 ரூபா. இதுவும் 84 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பு 1/2 kg பக்கம் 600 கிராம் அந்த மாதிரி தான் வாங்கினேன். இல்லைன்னா 46 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ என்னென்னா நான் ஆயில் தாங்க, கடலை எண்ணெய் நிலக்கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணேன் நான், பீனட் ஆயிலு. ஸோ எண்ணெய் தாங்க ரொம்ப ஜாஸ்தி ரேட் இருக்கிறதுல. எவ்வளோனா நியர் அபவுட் 300 ரூபா 600 ரூபா, அதான் 570 ரூபா, சரி 270 ரூபா சம்திங். அப்போ 270 எவ்வளோ 540 rupeesக்கு என்ன 2 லிட்டர் வாங்கிக்கிட்டேன்னா. இதுக்கப்புறம் என்னென்னா ஸ்ப்ரவுட்ஸ் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன்னா ஒரு 1 kg வந்து சுண்டல் 1/2 kgன்னு. இது நியர் அபவுட் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன் 81 rupees 160 rupees. இது வந்து எவ்வளோன்னா நியர் அபவுட் இதுவும் 80 rupees. அப்போது 324 240 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அது ஒரு 1600 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். நியர் அபவுட் 2000 ரூபா வந்து ஹெல்த்துக்காக மட்டும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியாக ஸ்ப்ரவுட்ஸ் முளைக்கட்டிய பயிர் டெய்லி சாப்பிட்ணும், ராவா பச்சையாக ஊற வச்சு முளை கட்டி வச்சு சாப்பிட்ணுன்னு அது வாங்கினேன். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஊற வச்சுட்டு நைட்டே மார்னிங் வந்து கடகடன்னு நம்ம அடித்து ஒரு பால் போட்டு அடித்து குடிச்சிட்டு போயிடலாம். அது ஒரு ஹெல்த்தியாக. அந்த 2 விஷயம். ஒன்று மார்னிங் ஃப்ரூட்ஸ் எடுத்து ட்ரை ஃப்ரூட் ஷேக் எடுத்தேன்னா ஈவினிங் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிட்டுப்பேன். நைட்டு ஒரு வேளை நான் ஷேக் எடுத்தேன்னா மார்னிங் ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிட்டேன். அது ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணேன். காலையில் 1 நைட்டு 1 அப்படின்னு. அதனால் இது பண்ணிடுங்க, இது வாங்கிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முறை மிளகாய் தூள் நானே அரைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணேன். அப்புறம் மங்கள்தீப் வந்து சாம்பிராணி அண்டு மங்கள்தீப்லேயே ஒரு சாண்டல் ஃப்ளேவரில் வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி 2 வாங்கியிருந்தேன். இது 2 சாமிக்காக. பின்ன சாமிக்காக இன்னொன்று வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ஆயில் வாங்கியிருந்தேன் ஃபுல்லாக விளக்குக்காக. ஸோ அப்புறம் இது இல்லாமல் 2 பை ஒன் கெட் ஒன் என்ற மாதிரி பார்க் அவென்யூ வாங்கியிருந்தேன். ஒயாஜ் ஃப்ளேவரில். இது என்னுடைய ஃபேவரட் ஒன்.
வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், நல்ல ஃப்ராக்ரன்ஸும் கிடைக்கும் எனக்கு. அதனால் வயாஜ் பார்க்க வென்யூ வயாஜ் அப்படின்றது எனக்கு பிடிச்சமான ஒரு இது வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஸ்டாண்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்போக்ஸு, ஸ்பூன்ஸு அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு, கத்தி இதெல்லாம் நைஃப் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஸ்டாண்ட் பிளான் பண்ணேன். இங்கே வந்து 3 மாதமாகவே இது ஆசைப்பட்டு வாங்க முடியாமல் இப்போ தான் வாங்குகிறேன். ஸோ இந்த ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன். அப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு, வாஷ்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு, அப்புறம் டிஷ்வாஷிங் ஜெல் டைப்பும் வாங்கியிருந்தேன், டிஷ்வாஷிங் பாரும் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து டிஷ்வாஷிங்க்கு சும்மா ஒரு பவுல், இது ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னா இது 100 rupees எனக்கு ஜாஸ்தி தான் தோணுது, இருந்தாலும் ஓகே அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மனசு ஆசை யாரை விட்டுச்சுன்ற மாதிரி இதை ஒன்று வாங்கிட்டேன். க்யூட்டாக இருக்குல்ல, இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு தேவையான ஃபோம் மட்டும் மேலே கலெக்ட் ஆகும், அது மட்டும் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம், வாஷ் பண்ணலாம். அழகாக க்யூட்டாக இருக்குது, அதுக்காக இதை வாங்கிட்டேன் நான். பரவாயில்ல போனால் போதுன்னு. ஸோ அப்புறம் வந்துட்டு இது இல்லாமல் என்ன வாங்கினேன் சொல்லி இந்த ஒரு இது வாங்கியிருந்தேன். இது வந்து ஜஸ்ட்டு 92 ரூபா தான். இது வெறும் 92 ரூபா தான், ஆஃபரில் வாங்கியிருந்தேன். எவ்வளோனா ஆக்சுவல் காஸ்ட்டு 265 ரூபா போட்டிருக்கு, பட் இது நான் வந்து வெறும் 92 rupees தான் வாங்கினேன். அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குல்ல, வீடியோவில் காட்டணுன்றதுக்காகவே கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக க்ளீனாக நீட் அண்ட் க்யூட்டாக இருக்கணும்னு இது வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து இந்த 2 பாக்ஸஸ் வந்து சும்மா நான் இன்க்ரீடியன்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு 39 rupees வாங்கினேன். நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. அப்புறம் பாத்ரூமில் ஒரு கண்ணாடியும், எதுனா டக்குன்னு ரெடி ஆகிறதுக்கு வேறு எதுனா ஒரு இடத்துல ஒரு கண்ணாடியும், ஸ்டிக்கர், இது வந்து கண்ணாடி ஸ்டிக்கர், மிரர் ஸ்டிக்கர், இது வாங்கியிருந்தேன். அப்புறம் வேறு என்னது, ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டு ரொம்ப முக்கியமானது கடைசியில் என்னன்னா இதுதான், கடைசி திங்ஸ் என்னன்னா இதுதான். நல்லா இருக்குங்களா சொல்லுங்கள். இது வந்து என்னென்னா, நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தாங்க, ரொம்ப பிளாஸ்டிக்கில் காய்கறி கட் பண்ணாலும் ஏதாவது ஒன்று ஆகுது, இந்த இதில் கட் பண்ணாலும், வுட்டில் நம்ம வாங்கி கட் பண்ணாலும் அந்த தூள் எல்லாம் போகும்னு சொல்லி யோசனை இருந்துச்சு. நம்ம வேறு எதுனா இருக்கான்னு சர்ச் பண்ணணும்னு முன்னாடியே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அது அப்புறமா பார்த்தா திடீர்னு ஒரு வீடியோ வேறு பார்த்துட்டேன்னா, அது பிளாஸ்டிக்கோ இல்லை வுட்லேயோ நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி சாப்பிட்டோம்னா ஏதாவது மிகப்பெரிய ஒரு நோய், கேன்சர் லைக் தட், அந்த மாதிரி நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி ஒரு வீடியோ வர கண்ணில் சிக்கிச்சா, அதுலேருந்து ஒரே பயம் ஆகிட்டு போயிட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து நல்லா, இது வந்து ஃபுட்டுக்குன்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சர் பண்ணது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது அந்த மாதிரி அழகாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் க்யூட்டாக ஒரு காய்கறி கட்டர் ஒன்று வாங்கியிருக்கேன். அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சர்விங் இனோவேட்டிவ் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக 100% ஸ்டெயின்லெஸ் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழகான ஒரு பொண்ணு இமோஜி கொடுத்துருக்காங்க. அழகாக க்யூட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வாங்கினேங்க. இதெல்லாம் நான் ஆக்சுவலி இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காய்கறி கட்டர், பின்ன நைஃபு அண்டு ஸ்பூன் ஸ்டாண்டு, இந்த கண்ணாடி ஸ்டிக்கு அண்டு க்ரூமோடைய மாப், இது வந்து சீலிங் க்ரூம்ஸ் தான் ஆக்சுவலி, பட் இதுதான் நான் வந்து இதுக்கு ஃப்ளோருக்கு யூஸ் பண்ணேன். எனக்கு இதுதான் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதெல்லாம் இது 3, அதாவது இது 2, பின்ன இந்த கண்ணாடி ஸ்டிக்கர், இந்த வெஜிடபிள் கட்டர்ஸ், அப்புறம் இந்த பாட், இது என்ன சொல்கிறது, தவா மாதிரி ஒரு பேன் மாதிரி, இதெல்லாம் நான் அன்பிளான்டு. சாமி பூஜா ஆயில் அண்டு பூஜா வத்தி இதெல்லாம் அன்பிளான்டு. இதெல்லாம் நான் காசு வந்து ஒதுக்காமல் போனேன். நான் 5000 பட்ஜெட் போட்டேன், பட் 5000 தாண்டி எனக்கு 6200 வந்துடுச்சு. ஆனால் அந்த 6200க்கு ரொம்ப வேல்யூபிளாக ஒர்த்தபுளான நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. லாஸ்ட் மந்த் எல்லாம் வந்து யோசித்தேன், நம்ம அதிகமாக நம்ம மந்த்லி கமிட்மெண்ட்ஸ் வச்சு செஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன் 3000 4000 கொடுத்து வாங்குறதுக்கே. ஆனால் லாஸ்ட் மந்த்லாம் வந்து நான் ஒரு 2 டைமாக வாங்கிட்டேன் ஸ்ப்ரெட் பண்ணி. ஆல்ரெடி ஒரு 2000 வாங்கியிருந்திருப்பேன், இடையில போய்ட்டு ஒரு 3500, ஆல்மோஸ்ட் அதுவே ஒரு 5 அப்படி வாங்கியிருந்திருப்பேன். அந்த லாஸ்ட் டைம் டிமார்ட் போன பர்ச்சேஸ் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ஒன் ஷாட்டாக எல்லாமே வாங்கினதுனால 6200 அப்படி ஆயிடுச்சு. இது எனக்கு வெள்ளமாக ஒரு 2 மாதம் கூட வரும், 2 மாதத்துக்கு மேலேயும் வரும். அது இல்லாமல் க்யூட்டான இந்த பாட்டில் வாங்கின வெறும் 19 ரூபா, 19 rupees தான். இது மாதிரி இது ஒரு கேஸே வாங்கிடலான்னு ஆசையாக இருந்துச்சு. 24 பாக்ஸ் கண்ணாடி வரும். ஆனால் நான் ஒரு 6 பீஸ் மட்டும் வாங்கினேன். 6 பீஸ் மட்டும் வாங்கிட்டு இந்த பாருங்கள், 6 பீஸ் மட்டும் வாங்கியிருக்கேன் நான். இந்த கண்ணாடியில் பவுலில் 6 மட்டும் வாங்கினேன். க்யூட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய், நான் இந்த மந்த்து வாங்கி நானே அரைக்கணும் தானே பிளான் பண்ணேன். மிளகாய் வாங்கியிருக்கேன், காஞ்ச மிளகாய், தனியா,
தனியா 1 kg, மிளகாய் 1/2 kg. இதுதான் மெஷர்மெண்ட். எனக்கு எங்கள் அம்மா சொன்னது. இந்த பாக்ஸ் சும்மா எதனா ஒன்று வாங்கினேன். இதுவும் எவ்வளோ, வெறும் 39 ரூபா 3 பாக்ஸு. அப்புறம் வெல்லம் வாங்கினேன். இது வந்து நார்மலாக தனியாக யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் செப்பரேட்டாகவும் வச்சுக்கலாம்னு சொல்லி வாங்கினேன். ஏலக்காய் வாங்கினேன். அப்புறம் பெருஞ்சீரகம், சோம்பு மீன்ஸ் சோம்பு. அப்புறம் கிராம்பு வாங்கினேன். அப்புறம் பிரியாணிக்கு போடுற இந்த பூ இது வாங்கினேன். இன்னும் மிளகு இதெல்லாம் வந்து இவ்வளோ திங்ஸ் சேர்ந்து நான் வாங்கினேன். அப்புறம் இந்த ஒரு டவல், நார்மல் சீரகம் இதுவும் வாங்கினேன். சீரகம் எவ்வளோன்னு சொல்லட்டுங்களா? சீரகம் ஜஸ்ட் ஃபார் 100 கிராம் தான் 53 ரூபா. சோம்பு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இதுவும் 100 கிராமு 31 ரூபா. ஏலக்காய் வந்து எவ்வளோனா 100 கிராம் தான் வந்திருக்குது. வெறும் 25 கிராம் தான் ஏலக்காய். எவ்வளோனா 127 ரூபா ஏலக்காய். அண்டு 198 ரூபா வந்துட்டு மிளகு வந்து 198 ரூபா. அப்புறம் கிராம்பு வந்து எப்படின்னா எவ்வளோனா 50 கிராமு 119 ரூபா. மிளகும் 50 கிராம் தான் ஐ திங்க் ஸோ. மிளகு வந்து 100 கிராமு ஆனால் 198 ரூபா 100 கிராமு. கிராம்பு வந்து 50 கிராமு 119 119 ரூபா. இல்லைன்னா எல்லாமே இது வந்து எம்ஆர்பி அண்ட் செல்லிங் ப்ரைஸ்னு இருக்குது. இதுக்கு மொத்தமாக சேர்ந்து 6200 ரூபா பக்கம் வந்துச்சு. இது பிரியாணிக்கு போடுற ஒரு இது மாதிரி அனாசி பூரியா ஃப்ளாஸ் இதழ் மாதிரி. இது வந்து 172 ரூபா. வெறும் எத்தனை கிராம்னா 20 கிராம் தான். 172 ரூபாய். இது எம்ஆர்பி ப்ரைஸு. டிமார்ட் ப்ரைஸ் என்னன்னு செக் பண்ணி சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஸ்காட்ச் பிரைட் ஸ்பாஞ்ச் வாங்கியிருந்தேன். ஸ்காட்ச் பிரைட் ஸ்பாஞ்ச் வந்து கிச்சன் அந்த கிச்சனுடைய மேடை க்ளீன் பண்ணுறதுக்கு எப்பவுமே நான் இந்த பஞ்ச் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்திருக்கு. இருங்க, நான் ஏதாவது ஒன்று வச்சு கண்டுபிடிச்சிடுங்களா. இந்த ஏலக்காயை கண்டுபிடிக்கலாம். இருங்க, ஏலக்காய் என்ன நீங்கள் போட்டிருக்கு? இலாச்சி வந்து 91 ருபீஸ். பார்த்தீங்களா, 127 ரூபா போட்டிருக்கு எம்ஆர்பி ப்ரைஸு. 127 ரூபா. பட் எனக்கு பில்லிங் ப்ரைஸ் வந்து 91 ருபீஸ். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே ஆஃப்டர் த ஆஃபர் ப்ரைஸ் தான் போட்டு தான் எனக்கு வந்து 6238 ருபீஸ் ஆயிருக்கு. இது எனக்கு நல்லா வெள்ளமாக 3 மாதத்துக்கு வரும். 3 மாதம் வரைக்கும் எனக்கு பிரச்சனையே இல்லைன்னா மட்டும் நான் அழகாக 3 மாதத்துக்கு எல்லாமே குக் பண்ணி அழகாக க்யூட்டாக வீட்டிலேயே எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்குவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வேறு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.